ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பர் ஹெல்த்தியான முருங்கைக்கீரை வாழைப்பூ பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான அளவு முருங்கைக்கீரை எடுத்து வச்சுக்கோங்க. வாழைப்பூவை நல்லா சுத்தம் பண்ணிக்கலாம். அதை எப்படி சுத்தம் பண்ணணும்னு பார்க்கலாம். நல்லா அந்த பூவை எடுத்து மேலே நல்லா தேய்ச்சிங்க அப்படின்னா அதிலிருந்து அந்த நரம்பு தனியாக தெரியும். அந்த நரம்பு பகுதியை எடுத்துடுங்க. சென்ட்ரலில் இருக்க அந்த இதழ் பகுதியும் எடுத்துடுங்க. ஏன்னா அது இருந்துச்சுன்னா ரொம்ப கசப்புத்தன்மை அதிகமாகிடும். அதனால் நம்ம அதை உணவில் சேர்க்கக்கூடாது. அதை எடுத்துகிட்டு நம்ம பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். இதேமாதிரி எல்லாத்துலேயும் க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி ஒரு தண்ணியில் தான் போடணும். ஏன்னா நம்ம கத்திரிக்காய் இந்த மாதிரி நம்ம தண்ணியில் போடணும். இதில் காரம் நிறைய வரும் அப்படிங்கிறதுனால அந்த காரத்தன்மை இருக்குது. அதனால் இது கருப்பாயிடும் வெளியில் வச்சிங்கன்னா. அதனால் கட் பண்ணி தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அலசிடுங்க. 2 டைம் அலசுங்க. அப்போ தான் அதனோட காரத்தன்மை போகும். இப்போ நல்லா பிழிஞ்சு ஒரு பாத்திரத்தில் போட்டு வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா பிழிஞ்சு எடுத்துகிட்டு தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துருங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸில் நமக்கு நல்லா வெந்து வந்துடும். வெந்ததுக்கப்புறம் அதை எடுத்து வடிகட்டி வச்சுக்கலாம். இப்போ முருங்கைக்கீரை பொரியலுக்கு ரெடி பண்ணலாம் வாங்க. ஒரு கடாயை வச்சு தண்ணி ஒரு டம்ளர் ஊற்றிக்கோங்க. 4 வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போது தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். இப்போ அது கூட முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை நல்லா வேகணும். முருங்கைக்கீரை நல்லா வெந்துச்சுன்னா தான் நம்ம வாழைப்பூவை சேர்க்க முடியும். அதுக்காக மூடி வச்சுருங்க கொஞ்சம் நேரம். மூடி வச்சு தண்ணி கொஞ்சம் சுண்டி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம வாழைப்பூ சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க இது கூடவே. இது நல்லா இப்போது வெந்துருச்சு. மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வாழைப்பூ சேர்த்துக்கலாம். பாருங்கள், தண்ணியே இல்லாமல் ஓரளவுக்கு வெந்து வந்துருச்சு. இப்போ வாழைப்பூ ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு மூடி தேங்காய் நம்ம துருவி வச்சுருக்கோம். இதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துடலாம். இது ரொம்பவும் அயன் ரிச்டு ரெசிபி. இதை பொரியலுக்கு வாரத்தில் 2 டைம் கொடுத்தீங்கனாலே போதும். குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம வாழைப்பூவில் நிறைய சத்துக்கள் இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணுங்கள். இதே ஃபார்மேட்டில் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.